சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விஜய் சேதுபதி தான் மெயின் ரோல் இந்த செகண்ட் ஹாஃப்ல. செகண்ட் பார்ட் ஃபுல்லாவே விஜய் சேதுபதி தான் மெயின் ரோல். மொத்த அரசியலையும் பேசிக்கிறாங்க ப்ரோ. மொத்த அரசியல் எப்படி சொல்றது, படம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதுல ட்விஸ்ட் டர்ன் வச்சு நம்மள வந்து ஒரு எங்கேஜிங்கா வச்சு ஸ்கிரீன் விட்டு நம்ம இதுவே போகாத மாதிரி ரொம்ப எங்கேஜிங்கா பண்ணுங்க. ஆமா, இந்த பாட்டுல விஜய் சேதுபதி தான் மோஸ்டா வராது. ஆனா சூர்யா வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் காமெடி நல்லா தான் பண்ணிருக்காங்க. தேவையான இடத்துல வச்சுக்காங்க. லாகே இல்ல ப்ரோ, படத்துல லாகே இல்ல. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு வருஷம் டைலாக்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா எழுதிருக்காங்க. நம்மளே பீஸ் சார் அளவு இருந்துச்சு. பிடிக்காது இது சூப்பரா எடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, அது எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. விடுதலை ஒண்ணும் பார்த்தது இல்ல. விடுதலை 2 நல்லா சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அதெல்லாம் எந்த லாகம் இல்லைண்ணா, நல்லாதான் போச்சு. விஜய் சார் அவர் போராடி கொஞ்சம் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காரு. மக்களுக்காக தானே போராடுறாரு. அதிகாரம் வச்சுட்டு அவங்க ஏதோ திமிர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லாதான் ப்ரோ. விருப்பமோட தான் பார்க்கலாமா இல்ல எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் விடுதலை 2 எப்படி இருக்கு படம்? விடுதலை 2 படம் ₹1 கூட வரல அந்த மாதிரி. ஏன்னா ஏன்னா வந்து படம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி தேட்டரை கூப்பிட்டு ஃபுல்லா அரசியல காமிச்சிக்கிறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு ஏத்துக்கவே முடியல. அதான் உண்மை. படமே அரசியல் தானே. ஏன் சொன்ன படமே அப்படிதானே இருந்துச்சு. படத்துல நடிச்சவங்க மூலியமா அரசியல் வரும், படமே அரசியல் ஆகாது. அப்படி என்ன அரசியல் பேசியிருக்காங்க? ஒரு கட்சியை உயர்த்தி ஒரு கட்சியை தாழ்த்தி பேசுறாங்க. அந்த கட்சியில கேட்காதீங்க, அது சத்தியாயிடும். அதனால வந்து இது ஓப்பனாவே தெரிஞ்சு கிளியராவே இந்த மாதிரி அரசியல் வருது அமைப்பு. இல்ல அதான் சொன்னேன், ஓப்பனா கேட்காதீங்க அப்படின்னு. பட் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த படத்தோட கட்டமைப்பு சரியில்லை. இதுதான் வெற்றி பாருங்கிட்ட ஓப்பனாவே நான் கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்தீங்கன்னா, வன்முறை அதிகமா எடுத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இல்ல இப்ப எந்த மாதிரியான கட்சிகளை ஒரு கட்சியை ஏற்றி ஒரு கட்சி தாழ்ந்து பேசியிருக்காங்க? என்ன பேசியிருக்காங்கன்னா அரசியல் வந்து, அதாவது வந்து தத்துவமில்ல, ஒரே டைலாக்லயே முடிச்சிட்டாங்க. தத்துவமில்ல தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உண்டு பண்ணுவாங்க, அவங்களால எந்த பயனும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இது யார சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. ரசிகர்கள் மூலியமா எந்தெந்த கட்சியில உருவாகுதோ அந்த கட்சியில சொல்லிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து இப்ப எல்லாருமே சினிமா சார்ந்த நடிகர் சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் யாருக்கு வருவாங்க? இப்ப நீங்க சொல்றது விஜய் சொல்றீங்க. விஜய் இல்லங்க, ரஜினி, கமல் எல்லாரையும் தாக்கிருக்காங்க. அவ்வளவுதான். சினிமா சார்ந்து யாரு கூட நடிகர்காங்க. அதான் சினிமா சார்ந்து யாரெல்லாம் அரசியல் வந்துருக்காங்க அவங்க எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்ன கேட்டீங்க? புரிதல் அப்படி இருந்தது. புரிதல் அப்படி சினிமா சார்ந்து கொள்கையோட வர்றவங்களுக்கு சாதகமா அவங்களுக்குதான் சாதகமா இருக்கும். அதான் அரசியல் பாக்குறவங்க, அரசியல் பேசுறவங்க இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போகும். பட் வந்து காமன் ஐடியாஸ் வந்து பாத்தாங்கன்னா அந்த ஸ்டோரி ஒன்லி சிம்பிள். 2 கோஷ்டி உள்ள சண்டை. ஓகேவா? 2 கோஷ்டி உள்ள சண்டை, நல்ல போலீஸ் உள்ள வருது. லாஸ்ட்ல எந்த கோஷ்டி மிச்சம் இருக்குது அப்படின்னு கதை. ஆஸ் யூஷுவல் போலீஸா மிச்சம் இருக்கும். ஏன்னா அவங்க தான் கண்ட்ரோல் போலீஸ் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால போலீஸா மிச்சம் இருக்குது. நேர்மைக்காக நீதிக்காக போறவங்க இறந்துட்டாங்க. இது ஆல்ரெடி எல்லாம் ஆதி காலத்துல பார்த்த கதை தான் அப்படியே இருக்கு. ஆனா நல்லா சொல்ல வெற்றி அதான் ட்விஸ்டிங்க. படத்தை நல்லா எடுத்துருவாரு. ஓகேவா? பட் இந்த படத்துல ஸ்டோரி தப்பு பண்ணிட்டேன். வழக்கமா வந்து இந்த பொல்லாதவனு, அந்த வடச்சனைய, அசுரன் எல்லாம் படம் ஸ்டோரி எல்லாமே நல்லா வந்துடும், ஈக்குவலா வந்துடும். பட் இதுல வந்து படம் டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் சூப்பரா கொடுத்துட்டு ஸ்டோரியில சொல்லி போட்டாரு. நாங்களாம் அந்த மாதிரி மஞ்சு வேலை சுத்த தண்டகாரமாங்க. அது எது போனாலே தெரியலங்க. சும்மா இப்போ ஒரு 2 பாட்டுக்காக ஹீரோயின் ஒய்ஃபா வேணும் சொல்லிட்டு ஒரு ரோல், அது மஞ்சு வரையே இல்ல, யாரு வேணா பண்ணிடலாம். ஒரு புதுமுக ஹீரோயின் போட்டிருந்தா கூட அது ஓகே, நான் தான் பாக்குற மாதிரி. சுத்த டம்மிங்க சூரி. அவர் எதுக்கு இந்த விடுதலை 2 சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா வந்து விடுதலை ஒண்ணு ஏங்க ஹிட்டாச்சு? சூரியோட டிஃபரெண்டா சூரியனால் தான் ஹிட்டாச்சு. ஏன்னா ஒரு காமெடி ஆக்டர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு, சூப்பரா இது சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் அவரு வந்து இந்த பாட்டுல சுத்தமா யூஸ் பண்ணல. அதோட கண்டினியூ தான் இது அப்படின்னும் போது சுத்தமா யூஸ் பண்ணல. எப்படி யூஸ் பண்ணல? டம்மி போலீஸ் நடந்த மாதிரி ஒரு ரோல் போடுவீங்க. ஒரு லாஸ்ட் சீன்ல கார்ல தழுவுற மாதிரி தான் ஒரு ரோலே வருது. அதோட கூஸ் பம்ப்ஸா இருக்குதா அப்படின்னா இல்ல. அந்த அசுரன் ஒட்டு வரல, அந்த கூஸ் பம்ப்ஸ் கூட இதுல வரல. விஜய் சேதுபதி தான் இந்த படத்துல முழுக்க யூஸ் பண்ணிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அந்த ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னா அது முழுக்க விஜய் சேதுபதி தான். ஏன்னா அவரை ஸ்டோரி ஃபுல்லாவே நகரும். அவர் அரெஸ்ட் பண்றது, அவர் ரிலீஸ் பண்றது, அவர் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க சொல்றது எல்லாமே நகரும். அப்படின்னும் போது விஜய் சேதுபதி ஃபுல்லா தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ஓகே. பட் உங்க தத்துவத்தினால என்ன ஆகுது அப்படின்னா வன்முறை உண்டாகுது. படத்துல கட்டின மாதிரி நான் சொல்லப்பா, படத்துல கட்டின மாதிரி உங்க தத்துவம் இல்ல தலைவர் என்ன அவர் பாவம் இறந்துட்டாரு, நீங்களே கொண்டுட்டீங்க, நான் எதுவும் பண்ணலப்பா, நீங்களே கொண்டுட்டீங்க. ஒரு சூரிய ஒரு டைலாக் பேசுவாரு,
யார சொல்றோம் எதுக்காக சொல்றோம் என்னன்னே தெரியாம பேசுறாரு. யார சொல்றோம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு. அங்க அதுதான் உண்மை. அந்த டைலாக் வேணா நான் ஒத்துக்கிறேன். சூரிய பேசுற டைலாக் தான் உண்மை. நல்லா இருந்தது படம் வந்து. கான்செப்ட் வந்து இப்ப நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் வந்து கேட்டுக்கணும், பேசணும். பொதுவா இருக்கிறது எல்லாமே உண்மை இல்ல அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா இருந்தது. 2 டைம் கூட ஆக்டிங் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக தான் ஒரு ஒரு சீன் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒருத்தர் கண்டிப்பா இருக்கு. சூரிக்கு ஒரு நல்ல லீடு கொடுத்துருக்காரு. பார்ட் 3 கண்டிப்பா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். வெற்றிமாறன் சார் கண்டிப்பா அந்த பார்ட் 3 எடுப்பே நாங்க எல்லாரும் விரும்புறோம். படம் எந்த செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு சாவதில்ல சார். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஜீப்பை வந்து ஒரு மலையில நிறுத்திட்டு ஒரு டிஃபரெண்டான கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. நான் ரொம்ப லைக் பண்றது. படத்துக்குள்ள போய் பாருங்க, எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுது. வன்முறை வேணா, கடைசியில முடிக்கும் போது வன்முறையா ஆரம்பிச்சு தத்துவமா சொல்லுங்க, யாருமே சண்டை கட்ட வேணாம் அப்படி மாதிரி ஒரு நல்லா முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு பாலிடிக்ஸுமே இல்லை, யாரையும் எதுவும் மீன் பண்ணவும் கிடையாது. விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தியேட்டர்ல. வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸ், சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு, கொல 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 மாசு. இந்த பாட்டுல வர லைன் மாதிரியே படம் பயங்கரமா கொல மாசா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. பயங்கரமான கதை, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.